நானும் என் தைரியம் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்களோட ஸ்கூலில் ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். அந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங், பெரிய அண்டர்ஸ்டாண்டிங், சின்னதாக ஒரு மேட்ச் போகும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது. இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு என்ன புரிஞ்சுச்சோ எனக்கு தெரியாது. பட் இதில் ஐ லைக் சித்ரா. வெரி நைஸ். ரொம்ப சூப்பர். நல்ல ஃப்ரெண்ட். பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட். ஓகேவா? எல்லார் லைஃப்லயும் சித்ரா மாரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. தரணி மாரி கூட பொண்ணுங்க கிடைப்பாங்க. மித்ரா மாரி கூட பொண்ணுங்க கிடைப்பாங்க. பட் சித்ரா மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சான்ஸே இல்ல. இது என்னோட மைண்ட் செட். உங்களோட மைண்ட் செட் உங்களோடது. என்னோட மைண்ட் செட் எங்க செட். இதெல்லாம் நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. ஓகேவா? பட் நான் ஐ வெரி ப்ரவுட் ஆஃப் சித்ரா. ஓகே. நான் ரொம்ப பெருமையா நினைக்கிற ஒரே பெர்சன் அவங்க தான். சரி, என்னோட கதை வேணாம். ஸ்டோரிக்குள்ள போலாம். ம். ஸோ நேத்து வரைக்கும் அவங்களுக்குள்ள இருந்த சின்ன 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 ரொமான்ஸ்லாம் பார்த்துட்டு வந்தோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆஸ் யூசுவல் என்ன பண்ணுவாங்க, ஃபங்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவாங்க. அடுத்த நாள் வருவாங்க. அடுத்த நாள் வந்ததும் நம்மளுடைய மித்ராவுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி காத்துக் கொண்டிருக்கிறது. என்னன்னா, உள்ள என்ட்ரி ஆனதும் ஐ மீன் ஸ்கூலுக்குள்ள என்ட்ரி ஆனதும் ஆகாதுமா, உடனே அவங்க கோச்சர், "மித்ரா" அப்படிம்பாங்க. "மேம் இங்க வா" அப்படிம்பாங்க. உடனே இவங்க ஓடி போய், "சொல்லுங்க மேம்" அப்படிம்பாங்க பேக்கோடயே. "சீக்கிரமா நம்ம பசங்க எல்லாரையும் கூட்டிட்டு கிரவுண்டுக்கு வந்து அசெம்பிள் ஆகுங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓகே மேம்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே இப்படி பர 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 பரன்னு பறந்து போய் பேக்க தூக்கி மூலைல கடாசிட்டு கிளாஸ் ரூம்ல பேக்குக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறதே இல்லையே! தூக்கி கடாசிட்டு, "ஏய் வாங்கடா போலாம்." அவங்க கிளாஸ்ல இருக்கிற சித்ராவ கூட்டிக்கிட்டு, அப்புறம் இன்னும் எந்தெந்த கிளாஸ்ல இருக்கவங்க எல்லாரையும் பொறுக்கி எடுத்துட்டு கிரவுண்டுக்கு போவாங்க. கிரவுண்டுக்கு போனதும், அங்க போன ஸ்ட்ரிக்ட் ஆஃபீசர் மாதிரி அந்த கையெல்லாம் ஒரு மாதிரி கட்டிக்கிட்டு அப்படியே நிப்பாங்க. நின்னதும் அவங்க கோச்சர் வந்துட்டு ஒரு விசில் ஊதுனதும் எல்லாரும் கியூல நிப்பாங்க. எல்லாரும் அப்படியே காச்சு பூச்சு அப்படின்ட்டு சும்மா சைலன்ட்டா நிப்பாங்க. நின்னதும் அவங்க சொல்லுவாங்க, நான் உங்க யார்கிட்டயும் கேட்காம ஒரு விஷயம் நான் பண்ணிட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்ன விஷயமா இருக்கும்?" அப்படின்ட்டு எல்லாரும் திரு திருன்னு முழிப்பாங்க. "என்ன?" அப்படிம்பாங்க. "இல்லைங்க மிஸ்." "என்ன சொல்லுங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. "ம். வர வீக் இல்லாம அடுத்த வீக் டோர்னமெண்ட் அப்படிம்பாங்க. வாவ்! சூப்பர் மிஸ், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு எல்லாருமே ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஃபேஸ் பார்த்துட்டு சந்தோஷமா ரொம்ப ஹேப்பியா இருப்பாங்க. ஆனா அப்படின்னு ராகம் எடுப்பாங்க. என்ன மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், இந்த டோர்னமெண்ட் உங்களுக்கு யார் கூட போட்டின்னு தெரியுமா? அப்படின்னு கேட்பாங்க. யார் கூட இருக்க போகுது? யார் கூட இருந்தாலும் பார்த்துக்கலான்னு ஒரு சவுண்ட் வரும். யார் யாரு? நம்மளோட மித்ரா தான். சொல்லுவாங்க. பார்த்துக்கலாம் மிஸ், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படி சொல்லுவாங்க. இல்ல, நீங்க நினைக்கிற மாரி கேர்ல்ஸ் கூட இந்த போட்டி கிடையாது அப்படிம்பாங்க. அப்போ ஷாக் அடிக்கும். கேர்ல்ஸ் கூட கிடையாதா? அப்படிங்கிற மாரி. அப்ப சொல்லுவாங்க, ஆமா. பாய்ஸ் கூட தான் உங்களுக்கு இந்த டோர்னமெண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஒண்ணும் புரியாது. என்ன இது, பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் டோர்னமெண்ட்டா? அப்படி வைக்க மாட்டாங்க இல்லையா? ஏன்னா ஜென்ட்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான பெர்சன். ஐ மீன் நான் சொல்றது அவங்களுடைய ஹெ பாடி ஹெல்த்து அந்த அந்த ஒரு விஷயத்துல அவங்க வந்து ரொம்பவே ஸ்ட்ராங். நம் வுமென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உடல் அளவுல ரொம்பவே பலவீனமானவங்க, மனசளவுல ரொம்பவே பலமானவங்க. பசங்க மனசளவுல ரொம்ப பலவீனமானவங்க, உடம்பளவுல ரொம்பவே பலமானவங்க. ஓகேவா? இத நீங்க ஒத்துக்கிட்டாலும் சரி, ஒத்துக்கலனாலும் சரி. ஒத்துக்கணும்னு நினைக்கிறவங்க ஒத்துக்கோங்க, இல்லங்கிறவங்க விட்டுக்கோங்க. ஸோ நோ ப்ராப்ளம். ஏதோ எனக்கு தெரிஞ்சது, என்னோட குட்டி குட்டி மூளைக்கு எட்டுனத நான் சொன்னேன். ஓகேவா? சரி, ஓகே. இவங்க என்ன பண்ணுவாங்க, பார்த்துட்டு நான் உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் கேட்காம, உங்களோட பேர நான் டோர்னமெண்ட்ல குடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது எப்படா நடந்துச்சு? எந்த சிங்கிள் கேப்ல இது நடந்துச்சு? நேத்து தானே கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன். அத கொஞ்ச நாளைக்கு கூட ஒரு 2, 3 நாளைக்கு கூட நீடிக்க விட மாட்டீங்களாடா? அப்படிங்கிற மாரி நம்மளோட மித்ராவோட மைண்ட் செட் கொஞ்சம் டல் ஆயிடும். "என்ன மித்ரா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. "ஒண்ணும் இல்ல மிஸ். நோ ப்ராப்ளம். பார்த்துக்கலாம் மிஸ்" அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. பசங்க எப்படி விளையாடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல? "தெரியும் மிஸ்" அப்படியே கோரஸ் சவுண்ட் வரும். "தெரியும் மிஸ்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, அந்த பசங்க ஜெயிக்கக்கூடாது. நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படிம்பாங்க. "ஜெயிச்சிடலாம் மிஸ்" அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் பூம் பூம் மாடு மாரி தலையாட்டாதீங்க. அவங்கலாம் டோர்னமெண்ட்ல பசங்க கூடயே ஜெயிச்சு விளையாண்டவங்க. விளையாண்டு ஜெயிச்சவங்க. ஸோ, அவங்க கூட நீங்க விளையாட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. மேம், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல மேம். நாங்க ஃபுல் எஃபோர்ட் போட்டு கண்டிப்பா டோர்னமெண்ட்லயும் நாங்க தான் மேம் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல மித்ரா, நீ நினைக்கிற அளவுக்கு அது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க. ம். ஏன் மிஸ் அப்படி சொல்றீங்க? அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா பசங்களோட டீம்லயே விளையாடும்போது அந்த பசங்களோட
விளையாடணும்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நடுங்குவாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு வெறித்தனமா விளையாடுற பசங்க அவங்க. அவங்க கூட தான் உங்களுக்கு டோர்னமெண்ட் இருக்கு. நான் அவங்க கூட உங்களுக்கு ஒரு ஆட்டத்த நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு மித்ராவுக்கு ஒரு சைடு பெருசா எதுவும் ப்ராப்ளம் இல்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி மைண்ட் செட் இருந்தாலும், பின்னாடி இருக்கிறவங்களையும் கொஞ்சம் யோசிக்கணும்ல. மித்ரா மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தா போதுமா? பின்னாடி இருக்கிறவங்களும் ஸ்ட்ராங்கா இருக்க வேணாமா? என்னப்பா இதெல்லாம்? ஆனா மித்ரா என்ன சொல்லுவாங்கன்னா, "மிஸ் டோன்ட் வொரி மிஸ். இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. "2 வாரம் இருக்கு" அப்படிம்பாங்க. "ஓ! 2 வாரம் இருக்கா? நோ ப்ராப்ளம் மிஸ். நான் பசங்களுக்கு நான் பிராக்டிஸ் குடுக்குறேன். எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா ஜெயிப்போம் மிஸ். நீங்க என்ன சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. "என்ன சொல்றது? நீங்க சொல்ட்டீங்கல்ல, ஓகே தான்" அப்படி சொல்லுவாங்க. "கோச்சர் டோன்ட் வொரி நாங்க கண்டிப்பா ஜெயிச்சுருவோம்" அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது கோச்சருக்கு கொஞ்சம் ஹேப்பியா இருக்கும். கொஞ்சம் இல்ல ரொம்பவே ஹேப்பியா இருக்கும். ஆனா பயம் இருக்கும். பசங்க கூட அதுவும் அவங்க மிருகத்தனமா விளையாடுறவங்க. ஸோ அவங்களுக்குன்னு பயம் இருக்குல்ல. பட் எங்க இருந்தாலும் நம்ம பசங்கள எப்படி விட்டு குடுக்க முடியும்? நம்ம பசங்க எதுலயுமே குறைஞ்சவங்க கிடையாது அப்படிங்கிறதுனால டோர்னமெண்ட்டுக்கும் இவங்களும் நேம் குடுத்துட்டு வந்துருவாங்க. அன்னையில இருந்து அவங்களோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகும். அதாவது அவங்களுடைய பிராக்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சும்மா வெறித்தனமா இருக்கும். அவங்களோட பால்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, மனுஷங்க மேல அடிக்கிற மாரி இல்ல. செவுத்துல மேல அடிக்கிற மாரி தான் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த பிராக்டிஸ் ஹெவியா தருவாங்க. அந்த பால், அந்த ஸ்பீடு எல்லாத்தையும் எப்படி தடுக்கணும்? அது ஃபுல்லா பிராக்டிஸ் பயங்கரமா போயிட்டுருக்கும். ஸோ, இந்த மாரி பயங்கரமா போயிட்டுருக்கிறதுனால, மித்ரா வந்து நம்மளோட தரணி கூட சுத்தமாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாங்க. ஜஸ்ட்டு ஒரு ஐ கான்டாக்ட் இருக்கும். லாங் டிஸ்டன்ஸ்ல ஒரு ஐ கான்டாக்ட் இருக்கும். இவங்க ரொம்ப ஹெவி பிராக்டிஸ் பண்ணிட்டுருப்பாங்க. கையில, கால்ல நல்லா அடியும் விழுவும். ஏன்னா, பால் வந்து சும்மா இடி மாரி இருக்கும் இல்லையா? ஸோ, இவங்களுக்கு அடி விழும். பட் இது எதுவுமே பொருட்படுத்தாம அவங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ, நல்லா விளையாண்டுட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். நைட்டுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப லேட்டா தான் இவங்க வந்து வீட்டுக்கு கிளம்புவாங்க. ஸோ, இப்படி வீட்டுக்கு லேட்டா கிளம்பும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட சைக்கிள் இருக்கு இல்லையா மரத்தடிக்கிட்ட, சைக்கிள்ல ஒரு லெட்டர் கிடைக்கும். எஸ். லவ் லெட்டர் கிடைக்கும். பார்த்தீங்களா? ஆனா அந்த லவ் லெட்டர்ல, "எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும். ஐ மிஸ் யூ" அப்படின்னு எழுதி ஒரு ஹார்ட் சிம்பல் மட்டும் தான் போட்டிருக்குமே தவிர, யார் எழுதுனா? அவங்க பேரு என்ன? எதுவும் இருக்காது. ஆனா, நம்ப ஆளுக்கு எப்படி? நம்ப ஆள தவிர வேற யாரு எழுதிருக்க போறா? இவருக்கு இந்த ரணங்களுத்தையும் ஒரு கிளுகிளுப்பு கேட்குது அப்படிங்கிற மாரி, ம் அப்படின்ட்டு அவங்க அந்த லெட்டர படிச்சுட்டு, "தரணி நீ இருக்க பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ட்ரீமுக்கு போயிடுவாங்க தரணி கூட. ஸோ, அந்த லெட்டர் பார்த்ததும் இவங்களுக்கு எவ்ளோ களைப்பு அந்த கேம்ஸ் விளையாடுறாங்களே, எவ்ளோ களைப்பு இருந்தா கூட, அவங்க வந்து அந்த லெட்டர பார்த்ததும் அவங்களுக்கு அப்படியே புஸ்ன்னு ஆயிடும். அந்த ரிலாக்சேஷன் நார்மலா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அவங்க எதுவுமே பெருசா அந்த பெயின்ஸ் எல்லாம் எதுவும் கன்சிடர் பண்ணிக்கவே மாட்டாங்க. அந்த லெட்டர் படிச்ச ஹாப்பினஸ்லயே அவங்க வீட்டுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லியுமே லெட்டர் கிடைக்கும் அவங்களுக்கு. ஆனா டெய்லியுமே பார்த்தீங்க அப்படின்னா, அதில பேர் மட்டும் இருக்காது. ஒரு ஹார்ட் சிம்பல் போட்டு, ஒரு அம்புக்குறி ஒண்ணு விட்டு விட்டு அப்படியே வச்சிருப்பாங்க. ஹார்ட்னாவே அம்பு விடணும் போல. என்னமோ தெரியலப்பா. சரி ஓகே. இப்படி பார்த்தீங்கன்னா, ஹார்ட் சிம்பல், அம்புக்குறி இந்த மாரி தான் இருக்கும். ஒரு 2 லைன்ல தான் இருக்கும். பெருசா எதுவும் இருக்காது. ஸோ இப்படியே இருக்கு. இவங்களும் டெய்லியும் அத படிச்சுட்டு, படிச்சுட்டு போவாங்க. ஈவினிங் வரும்போது அவங்க ரொம்ப ஹேப்பியாவே ஃபீல் பண்ணுவாங்க. அந்த லெட்டர் பார்த்ததும். இந்த மாரி போயிட்டுருக்கிற சிச்சுவேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2 வாரத்துக்குள்ளேயே மிஸ் மிஸ் மித்ராவுடைய பர்த்டே வரும். மித்ராவுடைய பர்த்டேக்கு ஒரு 2, 3 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2, 3 நாள். நம்மளோட ஃபேவரைட் நம்பர் 7. பட் 7 நாள் டைம் வேண்டாம். ஏன்னா 2 வாரம் தாங்க இருக்கு. ஸோ ஒரு 3, 4 நாள் உங்களோட ஃபேவரைட் நம்பர் ஏதோ ஒண்ணு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. யுவர் சாய்ஸ். அவங்களோட பர்த்டே. ஒருத்தவங்களோட பர்த்டேவ எப்படி காத்துல பிச்சு பிச்சு போடுறேன்ல. பரவால்ல. அவங்க கேட்டா சொல்லிக்கலாம். ஒண்ணும் இல்ல. மித்ரா ரொம்ப 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 கெட்ட பிள்ள. சொன்னா கேட்டுப்பாங்க. ஸோ நம்ம எங்க விட்டோம்? ஸோ அவங்களோட பர்த்டே சாரி. அவங்க பர்த்டே பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து நம்மளுடைய தரணி இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் வர ஃபர்ஸ்ட் பர்த்டே அவங்களுக்கு. தரணி வந்து ரொம்பவே பெருந்தன்மையானவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்ல. இருக்கிற ஒரே எக்ஸ்பெக்டேஷன் மிஸ் மித்ராவ ஒரு வாட்டி அவங்க பார்த்தா போதும். அப்படி ஒரு ஆசை.
ஆனா இவங்களுக்கு எப்படின்னா, அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கணும், ரொம்ப ஹேப்பியா பார்த்துக்கணும். அவங்களோட ஃபேஸ்ல எப்பவும் ஸ்மைல் மட்டும் தான் இருக்கணும். என்னால அந்த ஸ்மைல அவங்களுக்கு குடுக்க முடியும் அப்படின்னா, அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற மாரி தரணியோட மைண்ட் செட். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் சிம்பிளா சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. புடிச்சவங்க எதுவுமே பண்ணலனாலும் அது ஒரு ஹேப்பினஸ் தான். ஆனா ஏதாவது பண்ணா ரொம்ப ஹேப்பியா இருக்கும். ஆனா அது இவங்க பண்றதும், பண்ணாததும் அவங்க விஷயம். ஆனா அது பண்ணா எந்த அளவுக்கு ஹேப்பியா இருக்கும், பண்ணலனாலும் எந்த அளவுக்கு ஹேப்பியா இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க பர்த்டே அப்போ சரி நம்ம சைட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு கேக் கட் பண்ணி செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி வச்சிருப்பாங்க. ஸோ, இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி இவங்களுக்குள்ளேயும் ஒரு இது இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய பர்த்டேக்காக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சம்திங் அமௌண்ட் எல்லாம் சேர்த்து வச்சு சின்னதா செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு இங்க வந்து அரேஞ்ச் பண்ணிட்டுருப்பாங்க. அவங்களோட டீம்ல என்ன போயிட்டுருக்கும், அவங்களோட டீம்ல பார்த்தீங்கன்னா, டோர்னமெண்ட் அப்படி போயிட்டுருக்கும். ஸோ, எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட வாழ்க்கை எத நோக்கி போய் கொண்டிருக்கிறது அப்படின்னா, டோர்னமெண்ட் நோக்கி போயிட்டுருக்கு. நமக்கெல்லாம் எத நோக்கி போயிட்டுருக்குன்னே தெரியல. ஸோ, அவங்க பார்த்தீங்க அப்டின்னா, அந்த டோர்னமெண்ட் நோக்கி போயிட்டு இருக்கும்போது அவங்களோட பர்த்டே வந்துரும். ஸோ, பர்த்டே வந்ததும் பார்த்தீங்க அப்டின்னா, எல்லாரும் பார்த்தீங்க அப்டின்னா, அது பிராக்டிஸ் பண்றத விட்டுட்டு, ஒரு ஓரமா வந்து பார்த்தீங்கன்னா நின்னுட்டுருப்பாங்க. இவங்க இருந்துட்டு இவங்களுக்கு கோவம் வந்து நார்மலாவே பீக் லெவல்ல வரும். சுகர் பேஷண்ட் போல. நல்லா கோவம் புஸ்ஸுன்னு வரும் அவங்களுக்கு. ஸோ, இவங்க இருந்துட்டு, "ஏய்! எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அங்க?" அப்டின்னு சொல்லிட்டு இவங்க கத்திட்டுருப்பாங்க. உடனே அதுலேருந்து ஒருத்தங்க திரும்பி, ம். எனக்கு 1 நிமிஷம் டைம் குடுத்தீங்கன்னா, வந்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய்! பிராக்டிஸ் பண்ணணும். என்ன நெனச்சுட்டு என்னங்க கூடி கூடி என்ன பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. மித்ரா கத்திட்டு இருக்கும்போது, அப்ப அவங்க சொல்லுவாங்க, "ஒண்ணும் இல்ல. ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் குடு. ஆ எல்லாரும் களைச்சு போயிருக்காங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரி, நீங்க என்னமோ பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து திட்டிட்டு லைட்டா அவங்கள திட்டிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கேங்கு கூடலாம் பெருசா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு போய் தேடி பார்த்து அத என்னன்னு ஆராயிற கேட்டகரி எல்லாம் கிடையாது இவங்க. என்னத்தையோ பண்ணுங்க. ஆனா, ஏன் எங்க நிக்கிறீங்க? இங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவங்க ஒரு 2 மாதம் வரல அப்படின்னா, இதுவே பக்கத்துல சின்சியரா போயிருந்துன்னா அடிச்சிருப்பாங்க. அது வேற விஷயம். நான் தான் சொன்னேன்ல அவங்க சுகர் பேஷண்ட்டு. அதனால டென்ஷன் புஸ்ஸுன்னு வரும். ஸோ, இவங்க என்ன பண்ணுவாங்க, நான் இவ்வளோ நேரம் பிராக்டிஸ் பண்ணதுனால, எனக்கு ஜஸ்ட்டு ரிலாக்சேஷன் வேணும். கொஞ்சம் சின்ன பிரேக் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஓரமா பார்த்தீங்க அப்படின்னா, கும்பலா க்ரவுடா நின்னுட்டு இருப்பாங்க. சரின்னு அங்க கோச்சரும் இருப்பாங்க. அந்த கோச்சரும் எதுவும் சொல்லாம சைலன்ட்டா இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களும் சரி எதுவும் சொல்ல மாட்டேன். இவங்க மட்டும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பாலு கூட அப்படி ஒரு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. பாவம் அதுக்கு வாய் இருந்தா அது அழுதுரும். கண்ணு இருந்தா அழுதுரும். வாய் இருந்தா கத்திருக்கும். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு அந்த பால் கூட பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அங்க திடீர்னு எல்லாரும் கும்பலா கூடிட்டு ரவுண்ட் ஷேப்ல நின்னுட்டு உடனே சத்தம் போடுவாங்க. "ஐயோ! மித்ரா ஓடியாங்க, 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 ஓடியாங்க" அப்படின்ட்டு. இவங்க பார்த்து என்னடா இவங்க இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தாங்க. இப்ப என்ன திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால அப்படியே போட்டுட்டு குடு 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 குடுன்னு ஓடுவாங்க. ஏன்னா யாருக்கா இருந்தாலும் அந்த ஒரு பதட்டம் இருக்கும்ல. பிள்ளைங்களுக்கு என்ன ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. திடீர்னு என்ன ஆச்சோ, ஏதாச்சோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும்ல இவங்களுக்கு. ஸோ சடார்ன்னு அங்க ஓடும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அ அங்க போனதும் அந்த இது என்னது பட்டாசு மாரி ஒண்ணு வெடிப்பாங்கல்ல. ஐய்யயோ! எனக்கு அது பேர் மறந்து போச்சு டக்குன்னு. ஸோ சாரி மறந்துருங்க. மன்னிச்சுக்கோங்க. அது பேர் தெர்ல. அது வெடிச்சதும் ஃபுல்லா அது ஐய்யய்யோ! பேர் மறந்துட்டேனே! தெர்லங்க போச்சு. எனக்கு மறந்து போச்சு. சாரி. ஸோ அது வெடிச்சு அந்த இடம் பார்த்தீங்க அப்டின்னா, அந்த அந்த பேப்பர்ஸ் எல்லாம் அப்டியே பறக்கும். முன்னாடி கேக் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஹேப்பி பர்த்டே அப்டின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. இவங்களுக்கு அப்டியே ஷாக் ஆயிடும். அப்டியே நான் ஷாக் ஆயிட்டேன். வடிவேல் காமெடி மாரி தான். அப்டியே ஷாக் ஆயி நிப்பாங்க இவங்க. ஷாக் ஆயி நின்னுகிட்டு, "ஏய்! என்னடி பண்றீங்க?" அப்டிங்கிற மாரி ரியாக்ஷன் இருக்கும். அவங்க கோச்சர் எல்லாம் நின்னு பார்த்துட்டு அப்பதான் எல்லாருமே உங்களுக்கு சொல்லப்போனா விஷே பண்ணுவாங்க. அதுவரைக்கும் யாரும் பெருசா விஷ் பண்ண மாட்டாங்க. இவங்களும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அப்படியே பழகிட்டாங்க. இந்த பர்த்டே, நல்ல நாளு, பெரிய நாளு அதெல்லாம் அவங்க செலிப்ரேஷன் பண்றதுங்கிறதெல்லாம் அவங்க மைண்ட்லயே இருக்காது. ஏன்னா நமக்கு லைஃப்ல ஒருத்தவங்க இம்பார்ட்டன்ஸ் குடுத்தா, மேபி அந்த ஒரு பெர்சன் கிட்ட இருந்து மட்டும் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இவங்களுக்கு எப்படி இருக்கும்? தரணி கிட்ட இருக்கும். ஈவினிங் போம்போது நம்ம ஆள்கிட்ட பேசிக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் பார்த்ததும் அவங்களுக்கு அப்படியே பூரிச்சு போயி, "என்னடா இது? யார்ரா இதெல்லாம் ரெடி பண்ணா?"
அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகி அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க கோச்சர் வந்துட்டு கிளாப் பண்ணிக்கிட்டே, விஷ் பண்ணிட்டே வந்து, "ஹேப்பி பர்த்டே மித்ரா" அப்படின்னு சொல்லுவாங்க. மிஸ் தேங்க் யூ மிஸ். யாரு மிஸ் இதெல்லாம் பண்ணது? உங்களுக்கு என் பர்த்டே ஞாபகம் இருக்கா மிஸ்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எனக்கு உண்மைய சொல்லணும்னா ஞாபகம் இல்ல. ஏன்னா இன்னும் 2 நாள் டோர்னமெண்ட் இருக்கிறதுனால அத பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணது அக்ஷயா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்ஷயாவா? அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அவங்களோட ஜூனியர் பாப்பா. ஜூனியர் பாப்பா. அவங்க முன்னாடி வந்து, நான் தான் இதெல்லாம் பண்ணேன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. அது ஒரு மாதிரி ஷையா ஒரு ஹேப்பினஸ்ல ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அந்த ஒரு ஃபேஸ் கட்ல அந்த ஒரு ஃபேஸ வச்சுக்கிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க முன்னாடி வந்து நிப்பாங்க. நின்னுகிட்டு ஹேப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃப்ளவர் கிஃப்ட் மாரி, பொக்கே மாரி ரெடி பண்ணி அவங்களுக்கு குடுத்து, ஹேப்பி பர்த்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குடுப்பாங்க. இவங்க அத வாங்கிக்கிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் நான் இதெல்லாம் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. அந்த சந்தோஷத்த இவங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அத ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படியே தடுமாறி நிப்பாங்க. ஏன்னா, அவங்க எதிர்பார்க்கவே இல்ல இல்லையா? அந்த இடத்துல இவங்க வந்ததும் அவங்களோட பயத்த அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ, இவங்க உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்க, வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கைய புடிச்சு இழுத்துட்டு போய் கேக் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களே கட் பண்ண வைப்பாங்க அந்த பொண்ணே. அந்த பொண்ணே பார்த்தீங்க அப்டின்னா, கட் பண்ண வைப்பாங்க. இவங்களுக்கு அந்த கிரவுடுங்கிற நார்மல் கிரவுட பார்த்து இவங்களுக்கு பயம் கிடையாது. இது கேம்னாலும் எனக்கு பயம் கிடையாது. பட் இந்த மாரி ஒரு சர்ப்ரைஸ் ஹேப்பினஸ் ஃபீல்ட்ல இவ்ளோ கிரவுடு எல்லாரும் ரொம்ப ஹேப்பியா நம்மள விஷ் பண்றாங்க. அ நமக்கு விஷ் பண்றாங்க. ஐ மீன் எனக்கு விஷ் பண்றாங்க அப்டிங்கும்போது அந்த இடம், இந்த கேக் கட்டிங்கு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு ஷாக் ஆயி, ஒரு மாதிரி அப்டியே என்ன சொல்றது, பூரிச்சு போய் நின்னுட்டுருக்கேன். அந்த கேக் கட் பண்றது கூட எப்டின்னு தெரியாத அளவுக்கு நான் நின்னுட்டுருக்கேன். உடனே அந்த பொண்ணு என் கைய புடிச்சு, "ஐயோ! வெட்டுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேண்டில்ல ஊதி விட்டு, ஹேப்பி பர்த்டே எல்லாரும் விஷ் பண்ணி, அந்த கேக்க அவங்களே தான் என் கைய புடிச்சு கட் பண்ண வச்சாங்க சொல்லப்போனா. எனக்கு பயத்துல ஒண்ணுமே புரியல. எல்லாமே அந்த தல ஒரு மாதிரில கேர் ஆகி என்ன நடக்குதுன்னே புரியாத அளவுக்கு அப்படியே திகைச்சு போய் நிக்கிறேன். ஸோ, அதனால அந்த பொண்ணே பார்த்தீங்கன்னா, என் கைய புடிச்சு ஷி இஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நான் என்ன ஒரு மைண்ட் செட்ல இருக்கேன் அப்படிங்கிறது, அந்த பொண்ணு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா. ஸோ, உடனே அவ என்ன பண்ணான்னா, என்னோட கைய புடிச்சு அவளே கட் பண்ணிவிட்டு, அந்த கேக் எடுத்து ஃபர்ஸ்ட்டு அவ தான் ஊட்டி விட்டா. ஊட்டி விட்டு ஹேப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிட்டு, அகைன் அந்த கேக்க எல்லாருக்கும் கட் பண்ணி குடுத்து, நான் இன்னுமே அந்த ஷாக்ல இருந்து வெளியவே வரல. அந்த ஷாக்குள்ளயே தான் இருக்கேன். ஆனா என்ன சுத்தி ஃபுல்லாவே பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாரி நடக்குது. இந்த மாரி நடக்கும்போது அத பார்க்குறதுக்கோ, அத அனுபவிக்கிறதுக்கோ, அந்த அந்த இடத்துல இருக்கிற அந்த ஒரு பெர்சனுக்கு மட்டும் தான் அது தெரியும். சின்ன வயசுலேருந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணி இருந்தாலும், அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பர்த்டே அன்னைக்கு ஃபீல் இருக்குன்னு தெரியாது. பட் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஐ மீன் அவங்க 11த் படிக்கிற அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அவங்க லைஃப்ல இந்த பர்த்டே அப்படிங்கிறது எல்லா நாளும் போல அதுவும் ஒரு நாள் தான். அந்த ஒரு நாளையும் பொற்காலமா ஆக்குனது அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஸோ, நான் டோட்டலா பார்த்தீங்க அப்டின்னா, அப்டியே எதுவுமே புரியல. தலையும் புரியல, காலும் புரியல, என்ன நடக்குதுன்னும் தெரியல. அப்டியே நான் ஸ்டாச்சு மாரி நின்னு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டுருக்கேன். இவங்க எல்லாரும் பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு வந்து விஷ் பண்றாங்க, கை குடுக்குறாங்க. இதில சித்ரா பார்த்தீங்க அப்டின்னா, பக்கத்துல நிண்டு, "ஏய்! உனக்கு ஒண்ணு தெரியுமாடி?" அப்டின்னு சொல்லுவாங்க. "ஆ, ஆ என்ன?" அப்டின்னு சொல்லிருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த அமௌண்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி, இந்த கேக் கட்டிங் எல்லாம் ரெடி பண்ணா தெரியுமா? இதுக்கும் எங்களோட யாருடைய ஹெல்ப்பும் வேணான்னு சொல்லிட்டா. அவ மட்டுமே இத நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடி சொல்ற? அவ ஏன்டி இதெல்லாம் பண்ணா? உன்னன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா? அதனால அவ இதெல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. புடிச்சதுக்காகவாடி இதெல்லாம் பண்ணா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நம்ம மித்ரா. ஆமா அவள ரொம்ப பிடிக்குமா, அதனால தான் அவ இதெல்லாம் பண்ணா. ஆனா இந்த கேக் கட்டிங்க்கு அவ ரொம்ப கஷ்டப்பட்டா தெரியுமா? அப்படின்னு சொல்லுவாங்க. ம். அமௌண்ட் அரேஞ்ச் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுவும் எங்க யார்கிட்டயுமே அவ எதுவுமே கேட்கல. ஆக்சுவலி உன்னோட பர்த்டேக்காக ரொம்ப நாளாவே அமௌண்ட் வந்து சேவ் பண்ணிட்டு இருந்திருக்கா. இந்த நாளுக்காக. ஸோ சேவ் பண்ணி அந்த அமௌண்ட்ல உனக்கு பார்த்தேன் அப்படின்னா கேக் கட் பண்ணியிருக்கா. நாங்க யாருமே ₹1 கூட குடுக்கல. இங்க நடக்கிறது எல்லாமே அவளுடைய செலவு தான். அவ தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணா.
இந்த அளவுக்கு எங்ககிட்டயும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஐ மீன் எங்களையும் உன்கிட்ட யாரையும் சொல்லக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டா. ரொம்ப எஃபோர்ட் போட்டா உனக்காக. அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லுவாங்க. "எதுக்காகடி அவ இதெல்லாம் பண்ணணும்?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கும்போது, "வேற எதுக்கு? நீ ஷாக் ஆனல்ல, ஹேப்பியா இருந்தல்ல, அந்த ஹேப்பினஸ் அவ பார்க்கணும்னு ஆசைப்பட்டா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. "நான் ஹேப்பியா இருக்கிறது பார்க்கறதுக்காகவா அவ இவ்வளையும் பண்ணா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. "ஆமா, நீ ஹேப்பியா இருக்கணும். எப்பவுமே ஹேப்பியா இருக்கணும். உன்னோட ஹேப்பினஸ் பார்த்துட்டே இருக்கணும். நீ ஸ்மைல் பண்ணும்போது அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா. உன்னோட ஸ்மைலிங் அவ பார்த்தா அப்படின்னா, அவளுக்குள்ள என்ன ஒரு பெயின் இருந்தாலும், எவ்ளோ கஷ்டம் இருந்தாலும், அது எல்லாமே நார்மலா ஆன மாரி அவ ஃபீல் பண்றாளாம். அவளுக்குன்னு இருக்கிற எவ்ளோ பெரிய பெயின கூட அவளுக்கு அது தெரியாம மறைஞ்சிடுதாம். ஸோ, உன்னோட ஃபேஸ்ல இருக்கிற அந்த ஸ்மைல் அவளுக்கு மிகப்பெரிய ட்ரீட்மெண்ட்டா இருக்கு. அதாவது மருந்தா இருக்கு. ஸோ, அந்த மருந்து உன்னோட ஸ்மைல் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம், அவ ஃபீல் பண்ணதுக்கப்புறம் உன்னோட ஃபேஸ்ல எப்பவும் அந்த ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அ இதெல்லாம் ரெடி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லுவாங்க. சொன்னதும் இவங்களுக்கு அப்படியே ஷாக் ஆகி, எ என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படியே திணறி போய் அப்படியே நிப்பாங்க. அப்புறம் எல்லாரும் அந்த கேக் கட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு, "சரி, சரி கேக் கட்டிங் முடிச்சிட்டல்ல, போய் முடிஞ்சவங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. இல்லன்னா அப்புறம் பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கலைஞ்சு கலைஞ்சு போயிடுவாங்க. பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு வருவாங்க. "அ ஹேப்பியாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஹே! நீ ஏன் இதெல்லாம் பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "எதுக்காக நீ இவ்ளோ ரிஸ்க் எடுத்த? நீ இவ்ளோ ரிஸ்க் எடுக்காம இருந்திருக்கலாமே! ஜஸ்ட் என்னோட பர்த்டேக்காகவா நீ இவ்ளோ ரிஸ்க் எடுத்த?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, "உங்க பர்த்டேக்காக அப்படிங்கிறத தாண்டி, இந்த நாள் இப்படி செலிப்ரேஷன் பண்ணா நீங்க எப்படி ரியாக்ட் ஆவீங்க? உங்களோட ஹேப்பினஸ் எப்படி இருக்கும்? உங்களோட ஃபேஸ்ல இருக்கிற அந்த சந்தோஷம் எந்த அளவுக்கு பெருசா இருக்கும்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ, அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஜஸ்ட் என்னோட ஸ்மைலுக்காகவா இதெல்லாம் பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஆமா, நீங்க ஸ்மைல் பண்ணும்போது ரொம்ப அழகா கியூட்டா இருப்பீங்க. சாரி, ரொம்ப கியூட்டா இருப்பீங்க. அதனால எனக்கு அந்த ஸ்மைல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "என்னோட ஸ்மைல் உனக்கு பிடிச்சதுங்கிறதுக்காகவா இவ்ளோ ரிஸ்க் எடுத்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ இவங்க இந்த மாரி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்கும்போது, "எனக்கு உங்க ஸ்மைல் மட்டும் இல்ல, உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உங்கள லவ் பண்றேன்." அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லுவாங்க. இவங்களுக்கு இருக்கிறதும் அப்படியே அள்ளி போட்டுரும். "என்னது லவ்வா?" அப்படிங்கிற மாரி. "ஆமாங்க, எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும். நான் உங்கள லவ் பண்றேன். உங்களோட ஸ்மைல் உங்கள நான் எப்போ இந்த கேம்ஸ்ல என்ட்ரி நான் ஆனேனோ, சொல்லப்போனா இந்த கேம்ல நான் என்ட்ரி ஆனதுக்கே நீங்க தான் காரணம்." அப்படி சொல்லுவாங்க. "நானா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. "ஆமா, எனக்கு கேம்ஸ்லலாம் பெருசா அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும். உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நெனச்சேன். பட் எப்படி உங்க கூட நான் பேசுறது, பழகுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ, அதனால நான் கேம்ல வந்து ஜாயின் பண்ணேன். நான் கேம்ல ஃபர்ஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டேன். பட் இப்போ அது எனக்கு பழகிடுச்சு. அதுவும் உங்க கூட நான் விளையாடும்போது எனக்கு இன்னும் ரொம்ப ஹேப்பியா இருக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. இப்படி ஒரு ப்ரொபோசல் இவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. இப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க கேட்பாங்க, "அப்போ டெய்லியும் சைக்கிள்ல லெட்ரு" அப்படின்னு இவங்க சொல்ல வரத்துக்குள்ள, டெய்லியும் நான் உங்க லெட்டர்ல என் மனசுல இருக்கிற தைரியமா உங்ககிட்ட சொல்ல முடியாம, உங்களோட சைக்கிள் நான் டெய்லியும் என் மனசுல இருக்கிறத லெட்டரா எழுதி வைப்பேன். அத பார்த்ததும் நீங்க ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுவீங்க. அந்த ஸ்மைல் இன்னும் கியூட்டா இருக்கும். ஸோ, நான் அந்த ஸ்மைலுக்காக நான் டெய்லியுமே உங்களுக்கு ஒரு லெட்டர் நான் எழுதி வச்சேன்." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அப்போ இவங்களுக்கு கன்ஃபார்மே ஆயிடும். "ஓ மை காட்! நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க வந்து சொல்ல வருவாங்க. "இல்ல, எனக்கு அந்த மாரிலாம் எந்த தாட்டும் இல்ல." அப்படின்னு சொல்ல வருவாங்க. ஆனா அந்த பொண்ணு தான் இந்த நாள்ல இவங்க ஹேப்பியா இருக்காங்க. அவங்க அவங்க மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் சொல்றதுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இந்த டைம்ல அவங்களுக்கு எது சொன்னாலுமே பார்த்தீங்க அப்படின்னா, பெருசா அவங்களுக்கு புரியாது. அது எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாம அப்படியே ஒரு மாரி கன்ஃப்யூஷன், ஹேப்பினஸும், கன்ஃப்யூஸும், இந்த ஒரு எல்லாமே சேர்ந்து அவங்க மண்டைக்குள்ள அப்படியே ஓடிட்டுருக்கும். என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ, இந்த மாரி முழிச்சுட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட மனசுல இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்லிட்டு, "எனக்கு உங்க கூட இருக்கிறது ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு உங்க கூட இருக்கணும்.
ஸோ, அதனால நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் கிளம்புறேன். ஒன் செகண்ட். ஹேப்பி பர்த்டே மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க. இவங்க அப்படியே தலையில கைய வச்சுட்டு உட்காந்துருவாங்க. என்னடா பண்றது? என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உட்காந்துட்ருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ஈவினிங் ஆயிடும். ஈவினிங் ஆனதுக்கப்புறம் தரணிய பார்க்கறதுக்காக போவாங்க இவங்க. அந்த ஒரு கன்ஃப்யூஷன்லயே போவாங்க. போகும்போது அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசிட்டு இருப்பாங்க. இவங்க அவங்களுடைய அந்த வாசல் இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல எட்டி பார்த்துட்ருப்பாங்க. அவங்களும் இவங்கள எட்டி பார்த்து, "இதோ ஒரு நிமிஷம் வரேன்" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இவங்களும், "ஆ சரி நான் வெயிட் பண்றேன் வா" அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியில பேசிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து பார்த்தீங்க மரத்தடியில போய் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. அவங்க மோஸ்ட்லி ஸ்கூலுக்கு முன்னாடி, கிளாஸ்க்கு முன்னாடிலாம் ஏதாவது ஒரு மரம் இருக்கும். எங்க ஸ்கூல்லலாம் இருந்துச்சுப்பா. அதனால நான் சொல்றேன். ஸோ இவங்களும் போயிட்டு ஒரு மரத்துக்கடியில இதையே நினச்சு திங்க் பண்ணிக்கிட்டு, இத எப்படி நம்ம தரணிகிட்ட சொல்றது? இது சொன்னா அவ எப்படி ரியாக்ட் ஆவா? இ என்ன பண்ணலாம்? அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நீங்களும் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத யோசிங்க. இல்ல நான் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. மீதி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நான் நாளைக்கு எபிசோட்ல உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வரைக்கும் ஸ்டோரி உங்களுக்கு ஓரளவுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. ஏன்னா நெறைய பேர் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. அண்ட் நெறைய பேர் கேட்குறீங்க. கேட்குற பெர்சன் இன்னுமே நெறைய பேரு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட ஃபேமிலியோட சீக்கிரமா ஐக்கியமாயிக்கோங்க. ஓகேவா? ம். எல்லாரும் ஸ்டோரி கேட்டு நல்லா தூங்குங்க. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ். பாய்.